வணக்கம். யுவ நண்பர்களுக்கு வணக்கம். கோவை இயற்கை நலச்சங்க நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பயனுள்ள காணொளி திடீர்னு தோணுச்சு, நேற்றே தோணுச்சு. இன்றைக்கி முயற்சி பண்ணி பார்த்துலான்னு முயற்சி பண்ணியாச்சு. காலையிலேருந்து இந்த வேலை தான். ஒரு 6-7 மணிலேருந்து மணி 9, 2.5 மணி நேரம் இந்த வேலை. என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம இயற்கை தற்சார்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடணும். மின்சாரமாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ கை பம்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு அடுக்கில் தண்ணியை எடுத்து வச்சுட்டு, குறிப்பாக சோப்பு, ஷாம்பு இது மாதிரி தேவையில்லாத கண்ட கெமிக்கல் வேதியியல் பொருட்களை பயன்படுத்தாமல் இயற்கையாக குளிக்கும் பட்சத்தில் இப்போ இதில் 3 பிரான்ச் விட்டுருக்கேன் இப்போதைக்கு. இது 4 ஆகும், 5 ஆகும். ஸோ நம்ம எந்த பக்கம் குளிக்கிறோமோ அந்த பக்கத்துலேருந்து தண்ணி அப்படியே வந்துடும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இடது பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துன்னா இங்கே ஒரு கொய்யாக்காய் செடி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான தண்ணியை இந்த குழி முதல்ல நிரம்பிடும். இது நிரம்பிட்டு அது அப்படியே வரும். இப்படி வந்துட்டு இந்த பக்கம் வந்துன்னா இங்கே ஒரு கிழங்கு வச்சுருக்கேன் நான், வெத்தலை வள்ளி கிழங்கு மாதிரி. அதுக்கு தேவையான தண்ணியை அது எடுத்துக்கும். மேலேயும் தெளிச்சிக்கலாம் தேவையானதை. அதுக்கப்புறமா இது நிரம்பி இங்கே வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம எலுமிச்சையும் மாங்கன்று இருக்குது. ஸோ எத்தனை பேர் பலனடைகிறாங்க பாருங்கள், சாதாரணமாக குளிக்கிறதில்ல. அதுமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நீர் செடி ஒன்று வச்சுருக்கேன். இங்கே அழகாக இப்போ தான் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. இது அற்புதமான செடி. இதுக்கு தேவையான தண்ணி இந்த குழியில் நிரம்பிடும். அப்படியே அது நிரம்பி இங்கே வரும்பொழுது இங்கே ஒரு முருங்கை வச்சுருக்கேன், இது நிரம்பிடும். இது ஒரு குறுங்காடு முறையில் பயன்படுறோம். அடுத்து இந்த குழி நம்ம எலுமிச்சைக்கும் மாங்கன்னுக்கும் போகும். இது நிரம்பி அப்படியே அங்கே வரும்போது அங்கே ஒரு செடி இருக்குது, முருங்கை தான். மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது இது 3வது. இது வலது பக்கம் பார்த்திங்கன்னா இது வெண்டைக்காய் மரவண்டின்னு கேள்விப்பட்டேன் நான். இது நிரம்பி அப்படியே இங்கே போகும்போது மறுபடியும் அதுக்கு போவோம். அதிலிருந்து அங்கே ஒரு எலுமிச்சை இருக்குது, அங்கே ஒரு அன்னாசி இருக்குது, அடாதுடா இருக்குது, அங்கே இதுக்கு ஒரு கிளை நம்ம உண்டு பண்ணணும். அது 2 பலாச்செடி இருக்குது, இங்கே ஒரு பப்பாளி இருக்குது, அங்கே செவ்வாழை இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு இடத்துல இந்த பகுதி முக்கியமாக நமக்கு மேட்டு பகுதியாக இருக்கணும். நல்லா மேடாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த பக்கத்தில் குளிச்சோன்னு வச்சுங்களேன், அற்புதமான தண்ணி நம்ம வாழைக்கு போகும். வாழை எப்படி இருக்குது பாருங்கள், அடர்த்தியாக. அந்த மீன் குளத்தில் எடுத்த அந்த மண் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ செழிப்பான மண். தோண்ட மண்புழுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அப்படியே பொறுமையாக எடுத்து இது ஃபுல்லாக சுற்றிர நம்ம அணைச்சி வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அற்புதமான மேடமாகிடும். அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரம் இருக்குது, அற்புதமாக கிளம்பிக்கிட்டு இருக்குது. இதுக்கு களை செடிகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி மூடாக்கு மாரி போட்டிருக்கோம். பள்ளம் இருக்குது, சுற்றிலும் பள்ளம் இருக்குது. தேவையான தண்ணி மோட்ரு போடும்போதே இதுக்கு இந்த ஓஸ் இருக்கு இல்லையா, இது வழியாக இதுக்கு போயிடும். ஸோ இது சுற்றி இன்னும் கொஞ்சம் மண் போட வேண்டியிருக்கு. இந்த காணொலி குறிப்பாக இதுக்கு பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை. நம்ம பண்ணுற வேலை தற்சார்பு வாழ்வியலில் இதுக்கே நம்ம முழு வாழ்க்கையும் செலவிட முடியாது இல்லையா. அதனால் நம்ம சாதாரண மற்ற வேலைகள்லேயே தண்ணி பாய்ச்சிடணும். இந்த இரிகேஷன் நீர் பாய்ச்சதுங்கிறது ஒரு கடினமான வேலையாக இருக்கக்கூடாது. இதுக்கு போயிட்டு நம்ம சொட்டு நீர் பாசனம், அப்புறம் நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு, ஸ்ப்ரிங்க்லர் வந்துடுச்சு. அப்புறம் கையால் மேனுவலாக பண்ணுறது, அப்புறம் ஓசை போட்டு பண்ணுறது, இதெல்லாம் அடுத்தடுத்த முறைகள். சிறப்பான முறை எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்னென்னா, நம்ம அன்றாட வேலை குளிக்கும் பொழுது குறிப்பாக இயற்கையாக நம்ம எந்த வேதியியல் பொருளும் பயன்படுத்தாமல் குளிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட இந்த பகுதியில் உள்ள எல்லா செடிக்குமே நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரி ஆகிடுது. இப்போ ஒரு ஆள் குளித்தாலே எவ்வளோ போகும் பாருங்கள். இப்போ 4 பேர் இருக்கோம்னா 4 பேரும் இயற்கை வாழ்வில் இருக்கணும். ஒத்துமையாக எல்லோரும் இருந்தால் தான் இந்த திட்டம் சிறப்பாகும். இது பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது. மேலேருந்து பார்க்குறதுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த முறையை நீங்களும் உங்கள் வீடுகளில், உங்கள் தோட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோடனே 1 ஏக்கரோ எத்தனை ஏக்கர் இருந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சின்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நீங்கள் வகுத்துக்கிட்டு குறுகிய கால திட்டங்களை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் சொர்க்கம் மாதிரி ஆகிடும். சரி, நீளமாக போயிட்டுருக்கு காணொலி, அதனால் இதோடு நிறுத்திப்போம். இப்போ நம்ம குளிக்கிறதன் மூலமாகவே தண்ணியை பாய்ச்சிரும். இதுதான் திட்டம். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். குறிப்பாக நம்ம சத்தியமங்கலம் கடம்பூர் பக்கத்தில் சசின்னு ஒருத்தவங்க இருக்குது, இயற்கை வாழ்வில் சிறப்பாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஏற்கனவே நம்ம பண்ணது தான், இருந்தாலும் இப்போ நம்ம மறந்துட்டோன்னா செயல்படுத்தலை.
வீடியோ வந்து வெர்டிக்கலாக ஷார்ட்ஸ் எடுக்க மாதிரி எடுக்காதீங்க, இந்த மாதிரி ஹாரிசான்டலாக எடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்வோம். நன்றி சசி அண்ட் கிறிஸ்டின் அவர்களே. இந்த காணொளி உங்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. நிறைய சைடில் சின்ன சின்ன கிளைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காது, அற்புதமாக இருக்குது. இந்தமாரி மண் போட்டு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ண நிறைய கிளைகள் குட்டி போடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.